ஹாய்! ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சம் பார்க்கலாமா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, த எல்சிஎம் ஆஃப் அப்படி சொல்லி 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இதை ஒன்றுனா பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு t² மைனஸ் 13t ப்ளஸ் 42, ஓகேவா? ஸோ இதை ஃபேக்டர்ஸாக எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே என்ன நம்பர் இருக்குது, 42வை ஒரு 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 42 வரணும். அந்த 2 நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும், -13 இருக்கணும், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 6 7s are 42, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 13, அப்போ மைனஸ் இருக்கே, அப்போ -6 -7. ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +42 வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -13 வந்து வருது, ஓகேவா? ஸோ அப்போது t-6 × t-7 அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டேர்மை எனக்கு ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து கொடுத்துருக்க ஒவ்வொரு டேர்மையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அடுத்து என்ன இருக்குது, t² மைனஸ் 36. ஸோ இப்போ t² மைனஸ் 36ஆ? ஸோ இது எப்படி எழுதலாம், t² மைனஸ் 36 எப்படி எழுதலாம், 6² எழுதலாம். ஸோ இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a² மைனஸ் b² ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a² மைனஸ் b² ஃபார்முலா என்ன, a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b, சரியா? ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்குது, 6 இருக்குது. ஸோ அப்போ t-6 into t plus 6. ஸோ ஏன்ற பிளேஸில் t, bன்ற பிளேஸில் 6, ஓகேவா? ஸோ அடுத்ததே ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அப்போ தேர்ட் டேர்ம். ஸோ தேர்ட் டேர்ம் என்ன இருக்குது, t-7 the whole cube. ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம், அப்படியே t-7 the whole cubeனே எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ இப்போது 3 எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருந்தாங்க, நம்ம 3ஐயும் தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஈக்குவல்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு யாரா காமனாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். இந்த 2 பேரில் t-6 இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு t-6 எழுதிடலாம். ஸோ அடுத்து யார் இருக்கா, t-7 இருக்குது, t + 6 இருக்குது. நான் t + 6 அடுத்து எழுதிக்கிறேன். சரி, அடுத்து பாருங்கள், இங்கே t-7 இருக்குது, இங்கே t-7 the whole cube இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எல்சிஎம். ஸோ எல்சிஎம் அப்படின்னா லார்ஜஸ்ட். ஸோ அப்போ யாரோட பவர் ஹையோ அவங்கள தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ t-7 the whole cube தான் எடுத்துக்கணும். ஸோ t-7 the whole cube. ஸோ இதுதான் எல்சிஎம். ஆப்ஷனில் இருக்கா, t-6, t + 6, t-7 the whole cube இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ இந்த சம பொறுத்தளவு என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கதை இண்டிவிஜுவலாக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அடுத்து யார் காமனாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படி சேமாக இருக்க டேர்ம் டிஃப்ரெண்ட் பவரில் வந்துச்சுன்னா எல்சிஎம்மை பொறுத்தளவு லார்ஜஸ்ட் பவரை நம்ம கன்சிடர் பண்ணோம். அதனால தான் t-7 ஹோல் கியூப் கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க சின்ன சம். இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கைஸ், தேங்க்யூ.